சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது எதில் பண்ணணும், எப்படி டைமுக்கு பண்ணணுன்றதையும் பார்க்க போகிறோம். அதே டைமில் வந்து இன்ஃப்ளூஷன்றதை பார்க்க போகிறோம். அதாவது பணவீக்கம், இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது முதலீடு. ஓகேங்களா? ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த டைம் ஃப்ரேமில் நம்ம இப்போ இருக்கோம்ல, இந்த டைம் ஃப்ரேமில். அதாவது நாம் இப்போ அதிகமாக என்ன யூஸ் பண்ணுறோன்னா, முன்னாடி இருந்ததை விட டெக்னாலஜி வேர்ல்டில் இருக்கும். ஓகேவா? டெக்னாலஜியில் மேக்ஸிமம் என்ன பண்ணுறோம், எலக்ட்ரானிக்ஸ் யுகம்னு சொல்லலாம். ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸ் யுகம்னா இந்த எலக்ட்ரானிக் வேர்ல்டில் இருக்கும். மின்னணு தொழில்நுட்பம் மேம்பாடு அடைஞ்சது சாஃப்ட்வேரு, எலக்ட்ரானிக்ஸு. ஸோ இந்த கிராஜுவேட்டு ஏன்னா சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர். ஓகேவா? ஹார்ட்வேர்ன்றது வந்து எலக்ட்ரானிக்ஸில் வரும், சாஃப்ட்வேர்ன்றது தொழில்நுட்பம் டெக்னாலஜியில் வரும். ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் இப்போ இருக்க வேர்ல்டு புதிய தொழில்நுட்பம். ஓகேங்களா? இதில் நம்ம எப்படி இன்ஃப்ளூஷன்றது எப்படி இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது எதில் இருக்கணும்னு பார்க்கணும். உங்களுக்கு இந்த இடத்த வந்து அடுத்து எந்த மார்க்கெட்டில் இருக்குது, யார் வந்து இதை ரூல் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து தான் ஆக்சுவலாக என்ன இருக்கும், இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது இருக்கும். எலக்ட்ரானிக் யுகத்தில் வந்து மின்னணு தொழில்நுட்பம் மேம்பாடு அடையும் போது, ஓகேங்களா, புதிய தொழில்நுட்பம் அதன் இடத்தை பிடித்துக்கொள்ளும். ஸோ ஒரு தொழில்நுட்பம் வந்து மேம்பாடு அடைஞ்சு டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா, மேம்பாடு அடைஞ்சிடுச்சு அப்படின்னா, புதுசாக ஒரு தொழில்நுட்பம் தான் அதோட இடத்தை வந்து பிடிச்சிக்கும். அதாவது கான்செப்ட் என்னன்னா, நோக்கியாவில் பார்த்தது தான். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதில் தானே இருந்தாங்க, பேசிக் மாடலில் தானே இருந்தாங்க, இதில் மாறல. ஆக்சுவலாக அப்கிரேட் வெர்ஷன் ஸ்மார்ட் ஃபோனுக்கு மாறல. அப்போது ஸ்டார்டிங்கில் மின்னணு 2Gன்றது ரொம்ப உச்சத்தில் இருந்துச்சு. அது டாப்பில் இருக்கிறப்போ என்ன ஆகும், நமக்கு ஹையில் என்ன ஆகும், மார்க்கெட் எப்பயுமே ஃபால் தானே ஆகும். அப்போ அந்த ஃபாலிங் டைமில் அந்த இடத்துல வந்து என்ன ஆகும், புதிய டெக்னாலஜி ஒன்று வந்து வந்துடும் உங்களுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டு. இப்போது இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம், ஃபேஸ்புக்ஸ் எல்லாம் இப்போது யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. நம்ம வாட்ஸ்அப்பு அப்படி கொஞ்சம் மூவ் ஆகிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் கொண்டு நீ எடுத்துக்கலாம். இதை வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ்ன்னு இருக்குன்னா, ஒரு டெக்னாலஜிக்கும் இன்னொரு டெக்னாலஜிக்கும் டெவலப் ஆகிறதுக்கு 10 அல்லது 20 ஆண்டு மட்டுமே இருக்கும். ஒரு 10 வருஷம் இல்லை ஒரு 20 வருஷம் இருக்கும். ஓகேங்களா? இதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ளூஷன் ஜேர்னி. ஓகே, தேங்க்யூ.